முட்டை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் வந்து முட்டை தொக்கு பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கோம், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு எடுத்திருக்கோம், கொஞ்சம் சிறிதளவு இஞ்சி எடுத்திருக்கோம். இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஈஸியாக எங்கேயாச்சும் போகிறோம், ஒரு 5 மினிட்ஸில் ஒரு லஞ்சுக்காக ஒரு தொக்கு பண்ணுறோம் அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நம்ம அதில் சோம்பு ஆட் பண்ணுறோம், சிறிதளவு கருவேப்பிலை போடுறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா அதை வதக்கிட்டுருக்கோம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயம் பச்சையாக இருக்கிற ஸ்மெல்லு அதில் வராது. இப்போ என்ன பண்ணுறோம், 1/4 ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். ரெண்டு ஸ்பூன் நம்ம என்ன பண்ணுறோன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிறிதளவு உப்பு, தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டை என்ன பண்ணுறோன்னா ஸ்லைடாக 2 பீஸாக கட் பண்ணி அதில் வந்து ரோஸ்ட் பண்ணுறோம். அந்த மஞ்சக்கரு வந்து உடஞ்சி போகாமல் நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி வைக்கிறோம். இது மாதிரி நம்ம திருப்பி விட்டு பாருங்கள், மஞ்சக்கரு உடஞ்சே இருக்காது. இது மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவுறோம். முட்டை தொக்கு ரெடி.